نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அடிமைகளாக நாம் எல்லாம் அவனுடைய ஆலயத்துக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்துக்கு அவனுடைய பாசத்தால் அன்பால் மனிதர்களை அவன் பக்கம் அழைப்பதற்கு அருளிய திருக்குர்ஆனில் சில வாக்குறுதிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த வாக்குறுதிகளை நாம் நம்புகிற நேரம் நம்முடைய கல்புகள் அமைதி பெறுகிறது. உலகத்தில் மனிதர்கள் இன்றைக்கு அதிகமாக மனரீதியான பிரச்சனைகளுக்குள் ஆக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மனிதர்களை விட இன்றைக்குள்ள மனிதர்கள் அதிகமாக மனரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று அறிக்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் இதையும் விட பாதிக்கப்படுவார்கள் என்று அறிக்கைகள் எச்சரிக்கிறது. உளவியல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக மனிதர்களுக்கு வருகிறது. மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் உலகம் அதைவிட வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே உள்ள அதிகமானவர்கள் காணாத ஒரு உலகத்தை இப்புள்ள பிள்ளைகள் காணப்போகிறார்கள். ஏஐ டெக்னாலஜி என்கிறார்கள். அதாவது இதுவரைக்கும் நாம் ரோபோட்டுகளை கண்டிருக்கிறோம். அந்த ரோபோட்ல நாம போய் காடை போட்டோம்னா எங்களுக்கு பணத்தை எண்ணி தர்ற ரோபோவை பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் பேசினால் புரிந்து கொண்டு நம்மளோட பேசுகிற ரோபோவை இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. அந்த ரோபோட்டுகளை கண்டுபிடித்து விட்டார்கள். உலகம் மிக வேகமாக முன்னேறி கொண்டு போகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரியவர்களை இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறார். அதற்குரிய அறிவை வளர்க்கிற நேரம் அதை சந்திக்கக்கூடிய இளைஞர்களையும் யுவதிகளையும் அல்லாஹ் உருவாக்குறான். அப்படி உருவாக்குகிற நேரம் இந்த உலகம் வேகமாக பயணிக்கிற நேரம் மனிதனுக்குள் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத போற நேரம் அவன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறான். ஏன்னா ஒரு வாகனம் வேகமா போற நேரம் அந்த வேகத்துக்கேற்ப உள்ளக்குள்ள நாமெல்லாம் பெல்ட்டை போட்டிருக்கணும். இல்லைன்னா வேகமா போய் பிரேக் அடிச்ச நேரத்தில் நம்ம போய் முட்டிடுவோம். அதனால் இதற்கு முன்னாடி உள்ளவர்கள் 10 பிள்ளையோடு மாலை நேரம் படியில் உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இருந்தது. பிள்ளைகள் 10 உழைத்து கொடுக்கணும், அவர்கள் சாப்பிடணும். ஆனா அதிகமான வேலை, எல்லா வேலைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் பேசினார்கள். இன்றைக்குள்ளவர்களுக்கு 2 பிள்ளை, போக போக ஒரு பிள்ளை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஏண்டா அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டுடைய அறிக்கையை நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு பாப்புலேஷன். 1ஆம் ஆண்டுக்கு சேர்ந்த பிள்ளைகள் 3,71,000 பிள்ளைகள். இப்பொழுது நீங்க நம்பினால் 270 தொடக்கம் 280 வரைக்கும் குறைந்து விட்டது. அன்னளவாக 90,000 பிள்ளைகள் 1ஆம் ஆண்டுக்கு சேர்ப்பது இல்லை. அப்படின்னா எங்க போனாங்க? பிள்ளைகளை பெத்தெடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிக்கைகள் தலைக்கீழ் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டுடைய சனத்தொகை மெல்ல மெல்ல குறைகிறதாக அறிக்கைகள் சொல்கிறது. அதனால் கூடிய சனத்தொகை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு வருகிறது. காரணம் பைனான்சியல் கிரைசிஸ். இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதாரத்துக்குரிய அந்த பாதிப்புக்கு பிறகு மக்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் மாறி, அந்த சிந்தனைகளுக்கு பிறகு நாம் பிள்ளைகளை குறைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பிள்ளைகள் வளா தக்குத்துலு அவுலா அதுக்கும் ஹஷியத்தையும், வறுமைக்கு அஞ்சு உங்க பிள்ளைகளை கொல்லாதீங்கப்பா. அவர்களுக்கும் உங்களுக்கும் நாங்க தான் உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நம்மிடம் இருக்கணும். அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை கொடுத்தான், அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நான் தான் நிறைய அல்லாஹ்வை நினைவு கூறுறேன், எனக்கு உள்ள அமைதி பெறலண்டா. அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ள அமைதி பெறுதுன்னு குர்ஆன் சொன்னா உள்ள அமைதி பெறணும். அப்ப நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுன்ற பேர்ல வேற ஏதோ முசீபத்து பண்றீங்க. உங்க உள்ள அமைதி பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பிரச்சனை எல்லாம் பார்ப்போம். இன்றைக்குள்ள பொருளாதார சிக்கல், ஆசை வேகமாக பறக்கிறது. அதனுடைய வேகத்தில் பொருளாதாரம் வருகிறதாண்டா கொஞ்சம் அங்கதான் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ். அப்ப நிறைய ஹோமோன்ஸ்கள் சுரப்புது. சொல்றார்கள் மனசு தான் உடம்ப கண்ட்ரோல் பண்ண பண்றாங்க. ஒரு ஆள் நல்லா இருப்பார் சிரிச்சிட்டு, ஒரு ஆள் வந்து பக்கத்துல பேசுறாரு, மனசை குழப்பிடுவார். முகமெல்லாம் மாறும், கடுக்கடுப்பா மாறும், பல்லு கடிக்கப்படும், கண்ணு இப்படி பார்க்கும், மூஞ்சி ஒரு விதமா மாறும். ஒண்ணுமே நடக்கலையே, பொடியில என்னப்பா நடந்துச்சுண்டா? அவருடைய மனசு மாறிச்சு. இந்த முழு பொடியையும் கண்ட்ரோல் பண்றது மனசு. இன்னொரு ஆள் வந்து நல்ல செய்தி சொல்றாருண்டா, இவருடைய முகமெல்லாம் மாறிடும். ஒரு ஆள் பயங்கரமா சொல்றாருண்டா, அவசரமா டாய்லெட் போயிருவாரு. அது என்னப்பா நடந்துச்சு? ஒரு பிள்ளைய பயம் காட்டிட்டாங்கண்டா, உடனே யூரின் போயிரும். கிட்னியை பிடிச்சாரா, ஏதாவது பண்ணாரா, பிளடரை பிடிச்சி நெசிக்கினாரா? இல்ல, மனசுக்குள் எதை கொடுக்கிறோமோ அதுதான் உடம்ப கண்ட்ரோல் பண்ணும். எலும்பி நடக்கிறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதும் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறதும் இந்த மனசு. இந்த மனசை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும். இல்லை என்றால் பட்டு பயங்கரமான பாதிப்புகளுக்குள்ள வந்துடும். ஒரு சகோதரரை பார்க்கிறேன், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும். எல்லா வசதிகளையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவரோட நான் பழகிற நேரம் மாஷா அல்லாஹ், வாகனத்தில் உயர் ரக வாகனம், இன்றைக்கு மார்க்கெட்ல உள்ள உயர் ரக வாகனம். அவருடைய வீடு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லாம் கேட்டிருக்கு. அவருக்குரிய பிரச்சனை, அவருக்கு தூக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய ரூமுக்கு நான் போய் பார்க்கிறேன். அந்த பெட் உண்மையாக 5 ஸ்டார் மாதிரி எல்லாமே அப்படி செட்டப்ல இருக்கிறது. ஆனால் இரவுக்கு அவர் தலையை வைத்தால் அவருக்கு தூக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் தூங்குற நேரம் ஒரு மனிதர் மட்டும் கண்ணை பொத்தி கொண்டிருந்தால் அதனுடைய வேதனை எப்படி என்று பொத்தியவர்களுக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூமின்களுக்கு மன அமைதியை கொடுக்க. உலகத்தில் ஒவ்வொரு வீட்டிலே ஒவ்வொரு பிரச்சனை. பணம் இருந்தால் தூக்கம் இல்லை, தூக்கம் இருந்தால் பணம் இல்லை. சிலர்களை பார்க்கிறேன், ட்ரெயின் ஓடுகிறது, அதுக்கு பக்கத்தில் இடம் இருக்குது, அங்கே தூங்குறார்கள். ரொம்ப சத்தம், அந்த சத்தமே தெரியாத அளவுக்கு டீப் ஸ்லீப்புக்கு போய்விட்டார்கள். பரம ஏழைகள், லக்ஸரி பெட் இல்லை, அவர்களுக்கு கூல் லேயர்ஸ் தெரியாது, ட்ரிபிள் லேயரா என்ன லேயர் என்று தெரியாது, மெட்ரஸ் கூலா ஹொட்டான் அவருக்கு தெரியாது, அதுக்குரிய எதுவுமே இல்லை. பல லட்சங்கள் பெட்டுக்கு செலவழிக்கவே இல்லை, ஆனால் அவர்கள் தூங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அத்தனையும் மனசு சம்பந்தப்பட்டது. மனசு குழம்பினா உடம்பு குழம்பி போயிடும். மனசு நேர்த்தியா இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. இந்த உலகத்தில் ஆகப்பெரிய பிரச்சனைகள் என்ன பொறுத்தளவுல ஆகப்பெரிய பிரச்சனை முகம் கொடுத்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நான் அப்படியே உங்களுக்கு தொகுப்பாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்க லைஃப்ல வந்த எந்த பிரச்சனை எழுதிட்டு கேளுங்க, இது ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சான், நீங்க அப்ப சொல்லுவீங்க ஆமா வந்துச்சேன். பதுவா செய்யணுமா, ரசூலுல்லாஹ்வுக்கு பதுவா செய்திருக்கிறார்கள். அடிக்கணுமா, ரசூலுல்லாஹ்க்கு அடித்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை பறிக்கணுமா, பறித்திருக்கிறார்கள். ஒரு ஏழையா வாழ்ந்திருக்கிறாரா, ஆமா. பணக்காரரா வாழ்ந்திருக்கிறாரா, ஆமா. பல மனை திருமணம் முடிச்சிருக்கிறார், ஆமா. சின்ன வயசு பிள்ளைய முடிச்சிருக்கிறார், ஆமா. முதியவரை முடிச்சிருக்கிறார், ஆமா. பிள்ளைகள் இருக்கிறா, ஓ. அவருக்கு ஜியாது களத்துல போனாரா, ஆமா. பொருளாதாரத்தை நிர்வகித்தாரா, ஆமா. ராஜாவா, எல்லாத்தையும் பேர குழந்தைகளோட எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். 360 டிகிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதெல்லாம்
அவர் முகம் கொடுக்கணுமோ அத்தனையும் அவர் முகம் கொடுத்திருக்கிறார். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்பயுமே மலர்ந்திருக்கு. நான் கேட்கிறேன், உங்களோட உங்க மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏக காலத்துல 9 மனைவி, என்றைக்காவது உங்க மனைவிக்கு சாப்பாடு கொஞ்சம் டிலே ஆயிட்டுன்னு வைங்க, 10 நாளைக்கு வீட்டுல அடுப்பெரியலன்னு வைங்க, தண்ணியை குடிச்சுதான் வாழ்க்கையை கழிக்கணும்னு வைங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஈச்சப்பழமும் தண்ணியும் மாதிரி ஏதாவது வச்சா டிவோர்ஸ்ல போய் நிற்கும். பெருமானார் 9 நாட்கள், அதாவது 29 நாட்கள் தங்கள் மனைவியோட பேசல். 9 மனைவிமார்களோட ஏன் பேசலன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் சொல்லிட்டான், ஹைபரை பிடிக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூடுதலா வருவது, இவங்க கொஞ்சம் வர்ற டைம்ல தான் கூட கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பத்தி நீங்க புகார்ல போய் ஹதீஸை பரட்டி பார்த்தா வழங்கும். பள்ளியில ஒரு விருந்தாளி வர்றாரு, பெருமானார் மனைவிமார்கள்ட்ட அனுப்புறாங்க, என்னம்மா இருக்குதுன்றாங்க. அவங்க சொன்னாங்க, வல்லாஹி எங்கள்கிட்ட 5 இல்லாமாவும் தண்ணியை தவிர வேற எதுவும் எங்கள்கிட்ட இல்லைன்ட்டாங்க. அடுத்த மனைவி அடுத்த மனைவி அடுத்த மனைவி இப்படியே போறார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலைமையை வெளியெடுத்து போடுகிறான். இமாம் புகாரி அவர்கள் இந்த செய்தியை பதிவாக்குறார். அதற்கு பிறகுதான் ரஜுலுன் அன்சாரியை சேர்ந்த மினல் அன்சாரி, அன்சாரியை சேர்ந்த மனிதர் தன்னுடைய கையை தூக்கி கொண்டு நான் போகிறேன் யார சொல்லுங்க, எங்க வீட்டுக்கு நான் எடுத்துட்டு போகிறேன் அந்த செய்தி பதிவாகும். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய மனைவிமார்கள் ஒரு வீட்டில கூட எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. பஞ்சத்தின் உச்ச வேதனை அவங்க அனுபவிச்சாங்க. அனுபவித்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய முகம் மலர்ந்தே இருந்துச்சு. அது எப்படி? அதுதான் எங்களுக்கு தேவை என்கிறோம். அந்த பாடத்தை நாம் பெற வேண்டும் என்கிறோம். எப்பையும் சந்தோஷமாய் இருப்பது எப்படி, எப்பையும் முகமலர்ச்சியோடு இருப்பது எப்படி, எப்பையும் மன அமைதியோடு இருப்பது எப்படி? பெருமானாரை கொல்ல வருகிறார்கள், ஆனால் பெருமானார் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவருக்கு பதட்டம் வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10,000 பேர் வெளியே நின்று கொண்டு, இந்த நாட்டிலே கோஹம் கோட்டா மாதிரி பெருமானாரை மதீனாவிலே அப்படியே சுற்றி கொண்டு 10,000 பேர் அஹ்ஸாபில் 10,000 அரபிகள் வெளியிலே நின்று கொண்டு பெருமானாரை மட்டும் கேட்டார்கள். அதாவது மதீனத்து வாசிகளே, உங்களோட தகராறு இல்லை, அவரை தாங்கள் என்று கேட்டார், அவரை கொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அரபுகள் ஒன்று சேர்ந்து விட்டோம் என்றார்கள். 10,000 பேர் வெளியே நின்றார்கள். குறைஷிகள் 4,000 தான், மீதி 6,000 வேற வேற கோத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வெளியே நின்று கொண்டு கேட்டார்கள். ஆனால் பெருமானார் தயங்கவும் இல்லை, பெருமானார் மிக அமைதியோடு தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்றைக்காவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓபன் புக், ரசூலுல்லாஹ் எது செய்தாலும் ஒரு போர்வையில் தூங்கினாலும் சொல்லுவார், குளித்த விதத்தையும் சொல்லுவார். ஆயிஷா அத்தனையும் சொல்லிவிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை மிக ஓப்பனாக எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவர்கள் சின்ன வயசு அந்த டைம்ல பூனை படுக்குது என்றார்கள் அடுப்புல. ஒரு நிலாவை சந்திரனை பார்க்கிறேன் இன்னும் அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுக்கிறான். எல்லா மனைவிமார்களையும் கூப்பிட்டு சொல்றான், இதுதான் உங்க பொருளாதாரம். நபியுடைய மனைவிமார்களுக்கு பொருளாதாரம் கூட்டி தரப்படாது அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் இல்ல, பெருமானார் இந்த அளவு அவர் தர்மம் தான் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ், நாங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறது எதுக்கு? கல்ப தொட்டு சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏலாமே இருக்கிறோம். இங்கே உள்ள அதிகமானவங்க நாளைக்கு சாப்பிட்றதுக்கு, அடுத்த மாதம் சாப்பிட்றதுக்கு அக்கௌண்ட்ல இருக்கலாம். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கு. குறைஞ்சபட்சம் வீட்டில் ஒரு கம்மலாவது இருக்கு. அந்த சக்தி எங்களுக்கு, எங்க பிள்ளைகள் நல்லா வாழணும், அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி எப்படி? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்றை கொடுக்கவில்லை ரசூல். அல்லாஹ்வுடைய சட்டம், உங்க பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுக்கல. நபிமார்கள் அத்தனையும் தர்மம் செய்யும். உலகத்துள்ள அதாவது எல்லா ராஜாமார்களும் இன்னும் ஓயாமல் உழைக்கிறார்கள். எல்லா ஜனாதிபதிமார்களும் என் சந்ததி, என் புள்ள, அது இயல்பு குணம். அதை கரட்டி எடுக்கல அது மனசில். அந்த அன்பு பாசம் இயல்பு குணம். பெருமானாருடைய பாசத்தோடு உலகத்தில் மற்ற யாருடைய பாசம் வைக்கல. பெருமானுடைய நடத்தை எப்படி தெரியுமா இருந்தது? அல்லாஹ் சொன்னான், கொடுக்க வேணாம். அது ஏலாதா உங்க பிள்ளைக்கு இப்ப கொடுங்க, வாரிசு எல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க அந்த மாதிரி பாக பிரிவினை கொடுக்க ஏலான்ட்டா. அவங்க மனைவிமார்களுக்கு லிமிட்டட். நீங்க நபியுடைய மனைவியா, நீங்க இவ்வளவுதான் உங்களுக்கு. நபியுடைய வீட்டில் என்றைக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த வறுமையை வைத்திருந்தார். பெருமானார் அதாவது ஹைபரை பிடித்து பிற்காலத்தில் நிறைய பணம் வருவது, ஜனாசாக்களுக்கு எவ்வளவு கடனோ பிலால் கெட்டுங்கள் என்ற ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழல. ஏன்னா அல்லாஹ் அதை விரும்பல. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இல்லை, ரசூலுல்லாஹ் அதை மெயின்டைன் பண்ணிட்டே போனாங்க. அதனால
மனைவிமார்களோட ரசூலுல்லாஹ் 29 நாட்கள் பேசாம இருந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்று வாழலாம், இல்லை டிவோர்ஸ் பண்ணலாம். என்னுடைய தாய்மார்கள் ஒருவர் கூட ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து, யா ரசூலல்லாஹ் இப்படியே வாழ்ந்து போறோம், உங்களோட தான் வாழுவோம். ஒரு மனைவி பெருமானார் விமர்சிக்கவில்லை, டிவோர்ஸ் பண்ணவில்லை. சாதாரணமாக அல்லாஹ் இப்படி கொண்டு வந்து வைக்கிறான். சின்ன பிள்ளைன்னா அவங்களோட வேற மாதிரி நடக்கணும். ஹதீஜா அம்மா மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 15 வருஷம் மேலன்னா அவங்க வேற மாதிரி. 2 பேரோட பெருமானார் அணுகி பார்க்கிறார். 2 பேரும் அவர்களை தூக்கி வைக்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை. ஆயிஷா அம்மா தன்னுடைய வயோதிபத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி நீண்ட காலம், ரசூலுல்லாஹ் மௌத்தாப்புல 18 வயசு அவங்களுக்கு. நீண்ட காலத்துக்கு பிறகு என்னுடைய தாய் என்ன சொல்றாங்க, ஒரு சாப்பாடுல உட்கார நேரம் அப்படியே கண்ணீர் கொட்டுது. என்னுடைய கணவர் இதை பார்த்ததே இல்லைன்னா, இப்படி ஒரு உணவை பார்த்ததே இல்லைன்னா அழுதால் பெருமானார் அவங்க கல்வில எங்க வாழ்ந்திருப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இவ்வளவு பிரச்சனை. ஒரு பக்கத்தில் ஜிஹாத், ஒரு பக்கத்தில் கொல்லவாரார்கள், பொருளாதாரம் இல்லை, சாப்பாடு இல்லை, எப்படி சிரித்தார்கள். இந்த உலகத்திலே நாம் அத்தனையும் செய்வது அந்த சந்தோஷத்துக்கு, அந்த சிரிப்புக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே ஒரு விடயம், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினார்கள். நாம் பொருளாதாரத்தை நம்புற விதத்தை தாண்டி நம்புகிறோம். நாம் சில மனிதர்களை நம்ப வேண்டிய விதத்தையும் தாண்டி நம்புகிறோம். அவர்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், என்னை அதாவது எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன்ல எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம். எனக்கு நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தும். என்ன அதிகப்படுத்தும்? பொருளாதாரமா? இல்லை. சொத்து செல்வம், புள்ள குட்டி? இல்லை. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் நீங்க என்றான் அல்லாஹ். நீங்க பிளாங்க ஃபில் பண்ணிக்கோங்க. லஇன் ஷக்கர்தும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். அது ரஹமத்து, பரக்கத்து எல்லாமே அது அந்த நபருக்கு தேவையான மாதிரி. நான் இப்பொழுது பிஸ்மில்லாஹ், அர்த்தம் என்ன? பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் பெயரால். இதுல மத்த பாதி எங்க? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், பேங்க் ஃபில் பண்ணணும். அல்லாஹ்வின் பெயரால் மைக்க தொட்டேன், அது குர்ஆன்ல இல்ல. அல்லாஹ்வின் பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன் இல்ல, அப்தவுன்னு வந்தாதான் நீ அது ஆரம்பிக்கிறேன்னு வரும். நான் ஆரம்பிக்கிறேன் பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டா, அப்படி வரணும். குர்ஆனில் பிஸ்மில்லாஹ் மட்டும் தான் வரும். ஏன் தெரியுமா? அந்த பிஸ்மில்லாஹ் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. சில விஷயத்தை பொறுத்து இது எதுக்கு அடிக்கலாம் இந்த ஃபிளக் பண்ணுவாங்களா, அத மாதிரி இந்த பிஸ்மில்லாஹ் கொண்டு போய் சுவிட்ச் ஆன் பண்றீங்களா? பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் சுவிட்ச் ஆன் பண்றேன், அல்லாஹ்வின் பெயரால் ஃபேனை போடுறேன், அல்லாஹ்வின் பெயரால் மைக்க தொடுறேன். சோ பிஸ்மில்லாஹ், நீ செய்யற காரியத்தை செஞ்சிரு. பிஸ்மில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் தந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், லஇன் ஷக்கர்தும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதை தலையில வச்சு இதை நம்பி நீங்க வெளியே போனீங்கன்னா நிச்சயமா கல்வி அமைதியாகும். அல்லாஹ்வுடைய தூதர் அசையல்ல, சஹாபாக்கள் அசையல்ல, அவர்களுக்கு தெரியும் இது நடக்கும் என்று தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுமனே வாக்குறுதியை மட்டும் தரும். இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்குறுதிகளை மீற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுது. அல்லாஹ் வாக்குறுதி தந்தா, உங்க புள்ள வாக்குறுதி தந்தா மீறலாம், நீங்க வாக்குறுதி கொடுத்தா மீறலாம், நான் வாக்குறுதி கொடுத்தேன் சில வேளை மீறலாம், உங்க மனைவி வாக்கு கொடுத்த கூட சில வேளை மீறலாம். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தால் ஒரு போதும் மீற மாட்டான். 100க்கு 100 நீங்க தலையில இதை எடுத்துட்டு வெளியே போங்க, வல்லாஹி அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஒரு நாளும் அது நடக்காது. அதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நம்புறவர்களுக்கு நம்புற விதத்தில் அல்லாஹ் அவர்களோட பதில் கொடுப்பான். ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறார். அதற்கு அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை எங்களுக்கு படிச்சு தரோம். இப்படி எல்லாம் சும்மா மொட்டையா குர்ஆன் பேசல. குர்ஆன்ல முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா வரலாறுகள் தான் வரும். தொழுகை எப்படின்னு வராது, ருக்கு செய்யறது எப்படி இதெல்லாம் வராது, இப்ராஹிம் நபி தஹஜ்ஜத் தொழுதாருன்னு வராது, ரசூலுல்லாஹ்வுடைய லுகர் தொழுகை இப்படிதான் குர்ஆன்ல வராது. அத்தனையும் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போக்குல அல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்து கொண்டான், இதான் குர்ஆன் முழுக்க வருது. இப்ராஹிம் நபியை வீட்டுல இது வெளியே போட போக்குல அவங்க வாப்பா எந்த பூமியும் காணியும் ஒண்ணுமே இல்லாம வெளியே போனவருக்கு அல்லாஹ் இந்த பூமியில எந்த இடத்தை கொடுத்தான், மனிதனுடைய கல்புகளில் எந்த இடத்தை கொடுத்தான், எப்படிப்பட்ட இடத்தை கொடுத்தான், அவர் எப்படி தலைவராக்கினான். ஒரு வாப்பா கெட் அவுட் என்று கதவை திறந்து வெளியே போற நேரம் அவர் எங்கேயாவது போய் இருந்தா
அவருக்கு என்ன இடம் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களோட நடந்து கொண்டதை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். யூசுப் நபியை கொண்டு போய் கிணத்துல போற நேரம் யாருமே இல்லை, அவரோட நான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டு, எப்படி என் அடியானோட நான் நடந்து கொண்டேன் என்பதை குர்ஆனில் எடுத்து காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயம் எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் என் அடியானோடு எப்படி நடப்பேன், அடியான் என்னை நினைத்து பார்த்தால் என்பதைத்தான் திருக்குர்ஆன் நமக்கு முழுமையாக இந்த பாடத்தை நடத்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புள்ள மனைவி பச்சை உடம்பு கொண்டு போய் பக்கா பள்ளத்தாக்கில் விட்ட வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றிட்டு நான் சொன்ன இந்த 2 ஆயத்துகளோடும் எப்படி அல்லாஹ் நடந்து கொள்றான்னு பாருங்க. கொண்டு போய் மனைவியை விட்டுட்டாங்க. எங்க விட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும், காபத்துல்லாவுடைய ஃபவுண்டேஷன் கெட்டப்பட்டிருக்குன்னு குர்ஆன் சொல்லு. அங்க எதுவுமே இல்லாத இடம் இல்லை. ஏன்னா இப்ராஹிம் நபி அந்த ஃபவுண்டேஷன் தான் எழுப்பினார். இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கெட்டவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல சொல்ற நேரம் வைத் யர்ஃபா இப்ராஹிம் கவாயிதல் பைத், பைத்துடைய கவாயிதை, பைத்துடைய ஃபவுண்டேஷனை எழுப்பினார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போட ஃபவுண்டேஷன் இருக்கு. இடம் முதலிலே கட்டப்பட்ட ஆலயம் அல்லாஹ்வுடைய ஹரம் காபத்துல்லா, அதான் ஃபர்ஸ்ட் ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா தன்னுடைய நபியை தெரிவு செய்கிறார். எனக்கு தெரியுமா இந்த உலகத்துல சஜதா செய்வதற்கு மிக சிறந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா காபத்துல்லா, அதுதான் மிக சிறப்பான இடம். ரசூலுல்லாஹ்வுடைய நன்மையை சொல்லிவிட்டார். இந்த பள்ளியிலே நாம் நின்று தொழுதால் நன்மை, காபத்துல்லாவில் நடந்தால் நன்மை, அப்படியே காபத்துல்லாவை சுத்தி நடந்தால் நன்மை, ஓடினால் இங்கே நன்மை இல்லை. இன்றைக்கு இக்காமத் சொன்னால் நடந்துதான் நீங்க வரணும். ஆனா காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் சஃபா மருவாவிலே ஒரு இடத்திலே ஓடுவது நன்மையை தரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இத்திகாஃபிலே உட்கார்ந்து அங்கே தூங்கினால் நன்மை, நடந்தால் நன்மை, தூங்கினால் நன்மை, நின்றுவது தொழுகை, ருக்கு செய்வது பணிவது, சஜதாவுக்கு போறது, எல்லா விஷயங்களும் காபத்துல்லாவில் நன்மை. நடப்பது, நிற்பது, குனிவது, தூங்குவது, சாய்வது எல்லாமே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இபாதத்தாக மாத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இடம். வரலாறை தொடங்க போகிறான். ஒரு மோமினியுடைய கல்வி ஏன் அமைதியாக தெரியுமா? அவனுக்கு ஃப்ரண்ட் விளங்காது. ஃப்ரண்ட்டை பார்த்தா பயங்கரமா இருக்கு, புயல் வீசுற மாதிரி இருக்கும். பேக் எண்ட் என்றுவார்கள், அதுல பின்புறம் அல்லாஹ் அவனோட பேச போகிறான், அவனோட இருக்க போகிறான் என்ற அர்த்தம். இப்ராஹிம் நபியுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் போய் பாருங்க. ஹாஜரா அம்மாவையும் மகனையும் விட்டுட்டு போற நேரம் ரசூலுல்லாஹ் புகாரில வரக்கூடிய செய்தி. யாருமே இல்லை. பெட்ஷீட் கொடுத்தாங்களா? இல்லை. கட்டில் கொடுத்தாங்களா? இல்லை. ஏர் கண்டிஷன்? இல்லை. ஒரு மரம் இருந்ததாக புகாரியில் வருகிறது. அந்த மரத்துக்கு பக்கத்திலே வைக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு மரத்துடைய எணல், வேற எந்த ஒரு தண்ணி இல்லை, ஜெனரி இல்லை, கையில கொடுத்த தோல்பை, கொஞ்சோண்டு சாப்பாடு. இப்ராஹிம் நபியுடைய ஒரு நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதத்தில் இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் பேசுற நேரம் அவரோட யாருக்கும் பேசி தப்பேலாது. அதான் இப்ராஹிம் நபியோட அற்புதம். அவருடைய விவாதத்தை தான் குர்ஆனில் அல்லாஹ் போடுவான். விவாதம், அவர் ஒருவரோடு ஒருவருக்கு ஒருவர் பேசினது, அந்த மக்களோட பேசினது. ஈசா நபியோட பேச போகல விவாதத்தை அல்லாஹ் போட மாட்டான். மூசா நபிக்கு அற்புதத்தை தான் அல்லாஹ் போடுவான். கைத்தடி கைத்தடி கைத்தடி. ஒரு 2 இடத்துல விவாதம் வரும், ஆனா கைத்தடி. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் அவர் பறவை ஊதினார், அது வரும். ஆனா இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தில் அப்படி ஒரு அற்புதம் வராது. என்ன அற்புதம் வரும் என்றால் அவருடைய விவாதங்களை அல்லாஹ் எடுத்து எடுத்து ஹைலைட் பண்ணி போடுவான். அவருக்கு இருப்பதை இப்ராஹிம் நபி அறிவுபூர்வமானவர். அல்லாஹ் சொல்றான், மடையர்கள் தன்னுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார். அவ்வளவு அறிவுபூர்வமாக இப்ராஹிம் நபி பேசுவார். அறிவுபூர்வமானவருக்கு இப்ப கொடுத்த சோதனை என்ன தெரியுமா? வைஃபையும் பிள்ளையும் பாலைவனத்து நடுவுல விட்டுட்டு போகணும். நீங்க போகணும் 10 கிலோமீட்டர் அல்ல, 100 கிலோமீட்டர் அல்ல, 1000 கிலோமீட்டர் போகணும். ஜோர்தான் நதிக்கரை ஓரம் பலஸ்தீன மண்ணு. குர்ஆன் பேசுற அநேகமான நபிமார்கள் ஷாமை சேர்ந்தவர்கள். அதனால் அவர் அங்க போய் ஷாமுடைய நபிமார்களை தான் குர்ஆன் எடுத்து பேசுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் ஹைலைட் பண்றான். ஷாம்ல போய் ஷாம்ல இருந்து தான் இப்ப மக்காவுக்கு வந்திருக்கிற. மக்காவுக்கு ஜிபிஎஸ் இல்ல, அவர்களுக்கு அந்த காலத்துல நட்சத்திரத்தை பார்த்து பயணிக்கக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் இருந்துச்சு. அந்த சிஸ்டத்துல வந்து விட்டுட்டு போறார். அந்த அம்மா ஆல்ரெடி ப்ரீ பிளான் இல்லனால குர்ஆன் புகாரில விளங்குது. அந்த அம்மா பின்னாடி ஓடிட்டு வந்து கேட்கறாங்க, யா இப்ராஹிம் எங்க போறீங்க? அப்ப ஆல்ரெடி சொல்லிட்டு வரல. ரசூலுல்லாஹ் புகாரியுடைய செய்தியை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா விளங்கும். பெருமானார் மிக கவனமாக வார்த்தை அணுகிறார்கள்.
என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லை. ஒரு தடவை அந்த ஹதீஸ்ல வரல, ஒரு தடவை அந்த ஹதீஸ்ல வரல. பல வாட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லை, இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லை. ஏன்? கடும் கோவமா திரும்பினா பச்சை உடம்பு புல்ல கையில அதை பார்த்த எந்த தகப்பனுக்கும் கல்பு தாங்காது. இந்த உலகத்துல ஆக இமோஷன். லூத் நபி சமூகத்தை அழிக்க போகல அவர் வாதிடுறாரு, வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க திருந்திருவாங்க. எங்கள்கிட்ட வந்து சொன்னா இப்பவே கதையை முடிச்சிருங்க, ஒன்னா நம்பர் சைத்தான் சொல்லுவோம். எங்க கல்வி என்ன, அவருடைய பாசம் என்ன. நாங்க துவா கேட்க போக்கல யாரோ என்னுடைய புள்ள புள்ளன்னு கேட்போம். குர்ஆனை பிரட்டி இப்ராஹிம் நபி கேட்ட துவா எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து பாருங்க. வமின் ஸுர்ரியத்தி வமின் ஸுர்ரியத்தி வமின் ஸுர்ரியத்தி என்ற சந்ததி புள்ளட 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 புள்ள ரசூலுல்லாஹ் வரைக்கும் துவா கேட்கிறாங்க. அதை தாண்டி துவா கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய கல்வி அப்படி வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி போற நேரம் அந்த அம்மாக்கு பதில் கொடுக்கல. நாங்க ரசூல் ஒரு மாப்பிள்ள தன் வைஃப் பின்னாடி வந்து எங்கெங்களை விட்டுட்டு போறீங்கண்டா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் எப்படி இறக்கினான்டா. இப்ராஹிம் நபி கோடிக்கணக்கில் கொடுத்து பேங்க் கார்டை கொடுத்து ரெஸ்டாரண்ட் பக்கத்துலமா 5 ஸ்டார் ஹோட்டல், நான் கொஞ்சம் சாரான் ஆகிட்ட போயிட்டு வரேன், அங்க போயிட்டு வரேன், சலாமுன் அலைஹா அவங்கள்ட்ட போயிட்டு வரேன் என்று சொல்லிட்டு போகல. ஒண்ணுமே இல்லை. 3வது முறை கேட்கிறாங்க, அல்லாஹ் இப்ராஹிம் அல்லாஹ் தான் ஏவினானான்னு கேட்கிற நேரம் இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்காம ஆமான்னு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாரு, அப்படி போற வழியில மலைகளுக்கு அந்த பக்கத்துல மலை, மக்காண்டா மலை இன்றைக்கும் பெரிய அளவுக்கு செய்ய முடியாம இருக்குது மலை, இது பள்ளத்தாக்கு. மலைகளுக்கு இடையால் நுழைந்து போய் காபத்துல்லாவுடைய ஃபவுண்டேஷன் இருக்கு பாருங்க, அந்த திசைக்கு திரும்பி, இதுதான் அந்த திசை, நாங்க ஒரு திசைக்கு திரும்பிக்கிறோம், அந்த திசைக்கு திரும்பி 2 கரங்களையும் தூக்கினார்கள். அவருடைய 2 கரங்களையும் அவர் தூக்கிவிட்டு அல்லாஹ்விடம் துவா கேட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த துவாவை கொண்டு வந்து வைக்கிறார். அவர் என்ன கேட்டார் என்று யாரும் ரெக்கார்ட் பண்ணல, யாரும் வீடியோ பண்ணல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் காட்டுகிறான். ஹரத்துடைய ஆரம்ப நாள் இதுதான், இப்ராஹிம் நபியுடைய துவக்க நாள் இதுதான், இதுதான் அந்த ஊர் தொடங்குற நாள். அவர் கையை தூக்கி சொன்ன ரப்பனா, அந்த துவாவுடைய வேதனையை கொஞ்சம் பாருங்க. இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரஇ இந்த பைத்துல் முஹர்ரம். ரப்பே, என்னுடைய மகனை நான் அங்கே அமர்த்தி விட்டேன், என் வைஃபை உட்கார வச்சிட்டேன்னு வரல. இன்னி அஸ்கந்து, நான் குடியமர்த்தி விட்டேன், மின் ஸுர்ரி யா அல்லாஹ் இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியில் இருந்து என் சந்ததியை நான் அங்கே குடியமர்த்தி விட்டேன். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத் பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கு, கைரி ஸீ ஸரஇ. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? யா அல்லாஹ் அது ஒரு பள்ளத்தாக்கு, யா அல்லாஹ் நான் ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டு வந்தோம், யா அல்லாஹ் அது பள்ள குழி உண்டு, யா அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு மரத்தையும் நான் பார்க்கல. இப்ராஹிம் நபியுடைய கண்ணியத்தை பின்னாடி பேசுகிறார், அந்த நிலைமையை பேசுற. யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கொஞ்சோண்டு தண்ணி சாப்பாடு முடிஞ்சு, அவங்களுக்கு பக்கத்துல எங்க கிணறிக்கு எதுவுமே தெரியாது, பாலைவனத்தில் நடக்க தொடங்கினால் அவர்கள் மௌத்தாகணும். அவங்க மௌத்தாகணும். வல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னா அவங்க 100% மௌத்தாகணும். இதை விட ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஒண்ணுமே இல்லை. சாப்பிடறதுக்கு இங்க ஹோட்டல் இருக்குதா, பேசுறதுக்கு மனுஷர் இருந்தாங்களா? அவர் சொன்னார் பிவாதி கைரி ஸீ ஸரஇ, யா அல்லாஹ் ஒரு பள்ளத்தாக்கு, எந்த புப்பூண்டும் விளையாத ஒரு பூமி என்றார், விளைச்சலுக்கு லாயக்கில்லாத ஒரு மண் என்றார். சொல்லி போட்டு சொன்னார், இந்த பைத்துக்கல் முஹர்ரம், உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல யா அல்லாஹ், உன் கண்ணியமான ஆலயத்து. எதுக்கு யா அல்லாஹ் அதையும் சொல்லுகிறார். ரப்பனா, என்னுடைய ரப்பே லியுகீமுஸ் ஸலாத், நான் ஏன் இங்கே அவரை விட்டுட்டு போறேன் தெரியுமா? நீ சொன்ன அவங்க தொழுகையை நிலைநாட்டணும். அப்போ வீட்டுல இருந்து தொழலாம் தானே, அங்க இருந்து பலஸ்தீன்ல இருந்து தொழலாம் தானே, ஜோர்தான் நதிகரை ஓரத்தில் தொழலாம் தானே, ஷாம்ல இருந்து தொழலாம். ஏன் ஃபர்ஸ்டா அங்க சஜதாவுல தலையை வைக்கிறவர்கள் அல்லாஹ் தெரிவு செய்கிறார். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம். எதை? ஒரு ஆள் பள்ளியில தொழுகிறார் 2 ரக்காத்து, அவரை பார்த்து பின்னாடி உள்ளவர் தொழுகிறாரு, இவருக்கு இவர் தொழுத நன்மை, அதாவது அவருக்கு 2 ரக்காத்து தொழுத நன்மை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 ரக்காத்து தொழுதாரு, அவருக்கு அவர் தொழுத நன்மையும் பின்னாடி தொழுத நன்மையும் சேர்த்து கிடைக்கும். அவங்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்த விரும்பிட்டான். எதை அதிகப்படுத்த விரும்பிட்டான்?
இந்த மண்ணில 1000 லட்சம் கோடியில வந்து சஜதா செய்வார்கள். ஆரம்ப ஆட்கள் யார்? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அல்லாஹ் அவர்களோட இரக்கம் பாசம் அவர்களுக்கு அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்த லஇன் ஷக்கர்து லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் அல்லாஹ் சொன்னான். என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னார், யா அல்லாஹ் லியுகீமுஸ் ஸலா, ஒரே ஒரு துவா, ஃபஜஅல் அஃபிதத் மினன் நாஸ் தஅவி இலைஹி. இவ்வளவுத்தையும் சொல்லி போட்டு இப்பதான் துவாவை கேட்கிறார். இதுதான் யா அல்லாஹ் இடம், இதுதான் நிலைமை. இது ஒரு நபி சொல்லி ஆகணும். அல்லாஹ்க்கெல்லாம் தெரிஞ்சாலும் சொல்லணும். என்ன கேட்டார் தெரியுமா? ஒரே ஒரு துவா, ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி. யா அல்லாஹ் மனிதர்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் சாட்டிரு. சாட்டப்பட்டதை பார்க்குறீங்களா? 24/7 365 days மில்லியன் ரூபீஸ் செலவழிச்சிட்டு போறாங்க. எங்க போறீங்க? ஹஜ். எங்க போறீங்க? உம்ரா. எங்கப்பா? அங்க போய் என்ன செய்வீங்க? நோவு பிடிப்பீங்களா? இல்ல. அங்க போய் என்ன செய்வீங்க? ரொம்ப இதாக்குவீங்க, சுருக்கி தான் தொழுவா. ஹஜ்ஜுக்கு போனா சுருக்கி தொழணும், வினாக்கு போனா கண்டிப்பா சுருக்கி தொழணும். சோ சுருக்கி தான் தொழணும். ஜம்மு கசர் பண்ணணும். அங்க நோம்பு பிடிக்கல, நீங்க பிரயாணி. இந்த நிலைமையில என்ன இபாதத்து செய்ய போறீங்க? இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் ஒரு இடத்துல ஓடினாங்களாமே, அங்க நாங்க ஓடணுமா? இப்ராஹிம் நபி ஒரு இடத்துல கல்லடிச்சாராமே, அந்த இடத்துல கல்லடிக்கணுமா? ஒரு இடத்துல இருந்துட்டு இப்ராஹிம் நபிக்கு நடந்ததெல்லாம் சிந்திச்சு பார்க்கணுமாமே. இவ்வளவு சல்லி 4 பேர் போறீங்க, 1 கோடி கட்டி போறீங்க, என்னப்பா அங்க உட்கார்ந்து ஜிக்ர் பண்ணணுமா? இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் எப்படி நடந்தாண்டு? இதுதான் டோட்டல் ஹஜ். பேமெண்ட்ல தூங்கணும், கிடைக்காது. 5 ஸ்டார்ல இருந்தாலும் பின்னால இடம் பிரச்சனை, கல்லடிக்கிற நேரம் ஜம்ராவுல பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு மத்தியில எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம். ஹை கிளாஸ் பர்ஃபியூம் அடிக்கிறவர் நோ, தூக்கி வீசி போட்டு அவர் ஹராத்தை கட்டிட்டு, அமெரிக்கன் அவர் வந்தால் யூரோப்பியன் பாகிஸ்தானி ஒரு ஏழை, எல்லாத்தையும் எல்லாம் வச்சிருப்பான். ஒரே யூனிஃபார்ம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரப்புல் இஸ்ஸத் உடனடியா கபூல் பண்றான். என்ன கபூல்? அவர் கேட்ட துவா, ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி. யா அல்லாஹ் உங்களுடைய கல்புகளை இவங்க பக்கம் திருப்பி, மனிதர்களுடைய கல்புகளை உங்க பக்கம் திருப்பி. இன்றைக்கும் உலகத்துல நீங்க ஃபேஸ்புக்ல போட்டா, உங்களை நினைச்சு பார்க்கணும் போட்டா, அந்த ஃபைல் கொஞ்ச நாளா ஷேர் ஆகி டிலீட் ஆகிரும். யூடியூப்ல நீங்க போட்டா, செல்ஃபில எடுத்து போட்டோ எடுத்து நீங்க முழு பேருக்கு ஷேர் பண்ணினா, நீங்க எவ்வளவு பணம் கொடுத்து ஷேர் பண்ணாலும், நோ கேமராஸ், நோ ஆடியோ ரெக்கார்டிங்ஸ், நோ மைக்ஸ், எதுவுமே இல்ல. ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பார்த்துட்டு இருந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்றான். லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன். இப்ப நீங்க ஹரத்துல பாத்தீங்கன்னா, அங்க ஹாஜிகள் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில ஓடுறாங்க. அவங்களுக்கு புள்ளைக்கு தண்ணி இல்லையா? அவங்க புள்ளைய தூக்குறாங்களா? அவங்க ஏன் ஒரு 3 கிலோமீட்டர் 7, அதாவது 3 அண்ணளவா 1/2 கிலோமீட்டருக்கு சஃபாவுக்கு மருவாவுக்கு அவ்வளவு தூரம் ஏன்? அண்ணளவா ஒரு 3 கிலோமீட்டர் ஏன்? அல்லாஹ் அந்த வீடியோவை லைவ் பண்ணிட்டான். உலகத்துல லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். அங்க ஓட 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 அக்கவுண்ட் பேலன்ஸ் கூடி கூடி தரஜாத்துல ஜன்னாவுல தரஜாத் எங்கேயோ போகுது. ஃபத்குரூனி அஸ்குருக்கும். என்னை நினைத்து பாருங்க, உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, போற இப்ராஹிம் பார், அல்லாஹ் எங்களுக்கு ஏவினானான்னு கேட்டாரு. அவர் ஆமாண்டு போயிட்டார். அப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்ப அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான் போங்கண்ணா. ஒரு உம்மா தனியா நின்றா அந்த முடிவு எடுக்கலாம், தண்ட புள்ளையோட நின்றா இந்த முடிவு எடுக்கலாது. சகோதரர்கள், இந்த முடிவு எடுக்கல. புள்ள கையில இருந்தா இந்த முடிவை ஒரு காலம் எடுக்கல. தான் செத்தாவது புள்ள வாழணும் என்று நினைப்பாருங்க. புள்ளையும் கையில வச்சுட்டு சொல்றாங்க, அல்லாஹ் எங்களை பார்ப்பான். அந்த நிலைமை அவங்களுக்கு உருவாகுது. தண்ணி முடியுது, புள்ள அழுவுது. அந்த சத்தம் அங்க எவ்வளவு கத்தினாலும் அந்த ஜசீரத்துல அரபுக்கு அது கேட்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஜசீரத்துல அரபை தாண்டி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அதை கேட்கிறார். அந்த அம்மா பதட்டத்தோட, வெறுமனை கதை கேட்காதீங்க, வெறுமனை இவைகளை சும்மா பார்க்காதீங்க, லைவா அற்புதத்தை பாருங்க. கையில தூக்கிட்டு சஃபாவுக்கு வரப்புக்குள்ள யாரும் கேமராமேன்ஸ் இல்லை. அவங்க எவ்வளவு பதட்டத்துல, உங்க புள்ளைய டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு ஐசியூல போட்டு இப்ப புள்ளைய வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கண்டா, அது மூச்சு திணறி உங்களை பார்க்கிற நேரம் அந்த கண்ணை பார்க்க இல்லாம நீங்க துடிப்பீங்க, கண் கலங்கும், உங்களால ஓடும். அந்த நேரத்தில் நீங்க போய் ஒரு மலைக்கு மேல, இன்றைக்கு நீங்க சஃபா மலையில அவங்க க்ளூ பூசி வச்சுக்க, உங்களோட கால் வலிக்க
ஏறக்கூடாதுன்றது. அவங்க பூட் போட்டு மேலே ஏறல. ஒரு அம்மாவுக்கு தன் பிள்ளைக்கு இதுன்னா அதுக்குள்ள எங்க மேலேயும் அந்த மேலே ஏறி பார்ப்பாங்க. தூரத்துல யாராவது கையில எல்லாம் சாப்பாடு அனுப்புறானா, எங்கேயாவது தூரத்துல இருந்து வர்றாங்களா, அடுத்த பக்கம் ஓடி பார்க்கறாங்க, இந்த டிரெக்ஷன்ல யாரும் இல்லை அங்க. அப்ப ஏன் 7 வாட்டி இப்படி ஓடி ஓடி இருக்கிறாங்க தெரியுமா? அந்த டென்ஷன்ல புள்ள ஸ்கூலுக்கு வரணும் 2 மணிக்கு, 4 மணி ஆகி வரலன்னா நீங்க எங்க நடக்கிறீங்க, எப்படி போறீங்க, என்ன நடக்குது, தொண்டை தண்ணி வத்திரும், பதட்டம் வரும், கையில வேர்வை வரும், கண்ணு மேல போகும், கால் நடுங்கும், எல்லாமே நடக்கும். அந்த அம்மா அந்த இதோட போறாங்க. அவங்களோட கல்புல ஒன்று இருக்கு. ஒரு இடத்துல கூட அவங்க பதுவா செய்யல. தண்ட கணவன் என்ன விட்டுட்டு சாரா சலாமுன் அலைஹா அங்க போயிருக்கிறார். நான் இங்க துடிக்கிற புள்ளையோட மனுஷனான்னு கேட்க அது எப்ப விளங்குது தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்தா ஃபலம்மா பலகமா ஸஹி, பெரிய வயசு, இப்ப வயசுண்டா, அவரோட சேர்ந்து வேலை செய்யற வயசு அடைகிற நேரம் அவர் சொல்றாரு, இன்னி அராஃபில் மனாமி அன் அதிபக், அதாவது நான் உன்னை நினைக்கிற மகனே, கனவு காண்ற உங்களை வெற்ற மாதிரி ஒரு கனவு காண்ற ஃபந்தூர் மாதா தரா, என்னவாப்பா நினைக்கிறீங்க? இப்ப காலம் கடந்து மகன் இந்த அளவுக்கு வந்துட்டாரு, வேலை செய்யற அளவுக்கு, காபத்துல்லா கெட்ட அளவுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப கேட்கிறாரு, நான் தொடர்ந்து கனவு ஒன்று கண்டுட்டே வாரேன் வெற்ற மாதிரி, என்ன நினைக்கிறீங்க? உண்மை என்ன சொல்லிருக்கணும்? உங்க வாப்பா விட்டுட்டு போனாரு, இப்ப வெட்ட வந்திருக்கிறாரு, இதுதான் அவர் வேலை. அந்த அவர் என்ன பதில் கொடுத்தார்? சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹ். அப்பா இஃஅல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்க வாப்பா. அல்லாஹ் சொன்ன நீங்க செஞ்சாகணும். மறுமையில் அல்லாஹ் பொறுமையாளர் பேர் கூப்பிட போக்கல இஸ்மாயில் பேரை பார்ப்பீங்க வாப்பா. அந்த உம்மா என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பார்கள். இதுதான் இந்த உலகத்துல மிக பெரும் அதிசயமா போகுது. நாங்க அத்தஹியாத்துல உட்கார்ந்து இன்றைக்கும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு யா அல்லாஹ் அருள் புரியன்னு கேட்கிறோம். ஏனண்டா தர்ஜாத்தை கூட்ட ஜன்னாவுன் வஅலா ஆலி முஹம்மதி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு நீ தர்ஜாத் ரஹ்மத்தை கூட்டிரியா அல்லாஹ். கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், யா அல்லாஹ் எனக்கு பணத்தை தாயால அவரை மாதிரி என்று கேட்கிறேன். அவரை மாதிரி தான், அவர் அவ்வளவு பெருசு. இப்ராஹிம் நபியும் இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கு நீ அருள் புரிந்தது போன்று பெருமானாருக்கும் பெருமானுடைய குடும்பத்துக்கு அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி, யா அல்லாஹ் பரக்கத்து செய்வாயே. எப்படி பரக்கத்து செய்யணும்? முஹம்மது நபிக்கு, முஹம்மது நபியுடைய குடும்பத்துக்கு, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு பரக்கத்து செய்த மாதிரி நீ செய்ய வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்றைக்கு அதை எப்படி நடத்துகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தும் ஸலாம் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கு அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் இருக்கிறதுனால் குத்துபாவை நாம் நேரங்காலத்தோடு முடிக்க வேண்டியிருக்கிறது. அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள் உங்களை நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நாங்கள் அதிகப்படுத்துவோம். இப்ராஹிம் நபியுடைய புகழை அல்லாஹ் அதிகப்படுத்தினான், பரக்கத்தை ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு தொழுகையில் ஒரு நாளைக்கு தஷாஹுதுல எத்தனை தடவை நாங்கள் உட்காரோம், உலகமும் கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த துஆவுடைய கபூலியத் அல்லாஹ்விடம் எத்தனை தடவை பரக்கத்து கூடிட்டே இருக்குதுண்டா. என்ன தரஜாத், இதை உலகத்துள்ள எந்த விஞ்ஞானிக்கும் இந்த கால்குலேஷன் செய்ய இயலாது. யாராலும் இப்படி ஒரு போஸ்ட் 1400 years ஆகி இன்றைக்கும் அதை டிலீட் பண்ணல. அதை டிலீட் பண்ணல கல்பால. இன்றைக்கு மக்கா, அந்த மக்கா உருவாகின வரலாறு, தியாரி உருவாகின வரலாறு யாரிடம் போய் கேளுங்க, ஒன்றொன்று சொல்லுவார்கள். மக்கா காபத்துல்லா கெட்டின வரலாறு இன்றைக்கு லைவா பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பொம்புளை இருந்தாங்க, இப்படி ஒரு புள்ள இருந்தாங்க, அவங்க இப்படி ஓடினாங்க, ஓடிட்டு 7வது தடவை நிக்கிற நேரம் அவங்களை அல்லாஹ் உடனே கேட்ட உடனே அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் எஜமானன் அடிமை இல்லை, எனக்கு தாயா அல்லாஹ் நான் இப்ராஹிம் நபி வைஃப்ன்றது கொடுக்கல. அந்த அம்மா துடிச்சாங்க. எவ்வளவு துடிச்சிருப்பாங்க, மலைக்கு மேலே ஏறி எவ்வளவு டயர்டா இருக்கும், அவங்களுக்கு எதுவுமே விளங்கல, அவ்வளவு பதட்டம், குழந்தை அழுவுது. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், குதியை வைத்தார்கள், தண்ணீர் வெளியே வந்தது, பீரிட்டு ஓடியது. அந்த தண்ணீரை அல்லாஹ் இன்றைக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த பதிலை இன்றைக்கு நாம் போய் அந்த பதட்டத்தை எடுக்க முடியாட்டி, அந்த அளவு பதட்டத்தோட ரசூலுல்லாஹ் உம்ராவுல துஆ கேட்கறதுக்கு இடம் சொன்னது தவாஃப் அல்ல, இந்த சஹை செய்யற இடம் சஃபா மர்வா. இன்ன சஃபா வல் மர்வத் மின் ஷஆயிர், இதை விட சொல்வது கொண்டுமில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான் குர்ஆன்ல, சஃபாவும் மர்வாவும்
அல்லாட சின்னம் என்றுட்டான். ஒரு பொம்புல ஓடினது. இன்னைக்கு சொல்றார்கள் பெண்களுக்கு இஸ்லாத்த மரியாதை இல்லை. ஒரு லேடி தன்னுடைய பிள்ளையோட ஓடி நடத்த அல்லாஹ் எவரெஸ்ட் மலையை சொல்லல, இமயமலையை சொல்ல, இன்ன ஸஃபா வல் மர்வத் மின் ஷாயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னம் என்றுட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். 365 days அந்த சின்னத்துல மனிதர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் துஆ கேட்கிறார்கள், அந்த இடம் நிரம்பி வடிகிறது. அது உயரம் என்று இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இமோஷனுக்கு மதிப்பு கொடுத்தான். ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள் உங்களை நினைத்து பார்க்கின்றார். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.